பகவானே சரணம். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், பித்ரு தோஷம், இந்த மாதிரி பல தோஷங்கள் உண்டு. காலசர்ப்ப தோஷம். இந்த தோஷங்கள் எல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது? இந்த தோஷங்கள்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, எந்த ஒரு ஜாதகனுக்கோ ரொம்ப எனர்ஜி உடம்புல இருக்கிறது, பேட் எனர்ஜி அதிகமாக இருந்தாலும் ஆபத்து, ரொம்ப நல்ல எனர்ஜி உடம்புல இருந்தாலும் ஆபத்து. நம்ம உடம்புல ரேஷியோ கரெக்டாக இருக்கணும். எந்த எனர்ஜி எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும். எந்த எனர்ஜி அதிகமாகிடுச்சுன்னா அது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி தான் செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் உள்ள ஆளவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க ஸ்பீடாக எடுப்பாங்க. எல்லாமே ஸ்பீடு, பேசுகிறது ஸ்பீடு, சட்டை போடுறது ஸ்பீடு, யோசிக்கிறது ஸ்பீடு, எதுவுமே சிந்திக்காத செய்யக்கூடியவங்கள் தான் செவ்வாய் தோஷம் உள்ள மனுஷங்க. அதனால் இவங்கக்கிட்ட சாதாரணமாக இல்லறத்தில் பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்கு லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அவன் செவ்வாய் தோஷக்காரனாக இருக்கான், இல்லை இந்த பொண்ணு செவ்வாய் தோஷங்காரியா இல்லை, ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளமேட்டிக் திங்ஸ் எல்லாம் சந்திப்பாங்க. பட் கெட்டவன் கெட்டிட்டால் கிட்டிடம் ராஜயோகம். ரெண்டு ஃப்ராடாக ஒன்றா சேர்ந்துட்டா ஒன்றா சேர்ந்துருவாங்க. ரெண்டு குடிகாரங்களை சேர்ந்தால் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ரெண்டு நல்லவர்கள் சேர்ந்தாலும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு இவங்க கல்யாணம் பண்ணணும். அதிக எனர்ஜி இருக்கிறதுனால இவங்க திடீர்னு டிசிஷன் எடுத்து இவங்களோட காரியத்தை இவங்களுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். பகவானே சரணம்.